அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியல. அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் பயிற்சி செஞ்சிருப்பீங்க நம்புறேன். மறுபடியும் இன்னைக்கான காணொலியில டபுள் நஞ்சாக் பயன்படுத்த தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த டபுள் நஞ்சாக் பயன்படுறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை சிங்கிள் நஞ்சாக்ல முழுக்க நல்லா உங்களுக்கு பழனதுக்கு அப்புறம் டபுள் நஞ்சாக்ல ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்போ நீங்க பண்ண போற பயிற்சி அதிகமாக முகம் தலையில அடிப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டபுள் நஞ்சாக்க ஜஸ்ட் ஹேங்கிங்ல போட்டு ஷோல்டர்ல போட்டுக்கோங்க. ஒரு கையால மட்டும் ஏற்கனவே ஃபிகர் 8 சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ரொட்டேட் பண்றது. இதை மீண்டும் நல்ல விதமா பயிற்சி பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பயிற்சி பண்றவங்க இன்னும் கொஞ்சம் ஷோல்டர் மணிக்கட்டு அளவுக்கு ஃப்ரீயா அளவுக்கு பண்ணிக்கோங்க. இன் அவுட் இந்த இது பண்ணிட்டு கீழே ரேப் சொல்லுவாங்க. சின்ன ஒரு டேப் பண்ண போறீங்க, அவ்வளவு ஒண்ணுமே இல்லை. 1 2 3 டேப் 1 2 பேக். தெளிவா புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். இப்ப இந்த ஹேண்ட் நான் மூவ் பண்ணவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. நான் ஹேண்ட்ல இறக்கிறேன். 1 2 3 டேப் 1 2 3 டேப் 1 2 3 டேப். இப்ப டேப்பிங் ரிட்டர்ன் வெளியே 1 2 ஷோல்டர். இப்ப நீங்க எடுக்கும்போது முன்னாடி ஷோட்டும் போது தாடை, கன்னம், மூக்கு, பல்லு, கண்ணு, வாய், முகத்துல எந்த பாகத்துல வேணா அடிப்பட வாய்ப்பு இருக்கு. திருப்பியும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன், பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, ஆனா பாதுகாப்பா பயிற்சி செய்யுங்க. அவசரப்பட்டு டபுள் நஞ்சாக் பயிற்சி பண்றவங்க ரெண்டுமே சேர்த்து எடுத்து பண்ணுவோம்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டாதீங்க. முயற்சி பண்ண நிறைய அடிப்பட வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ரெண்டு செய்யும் போது ரெண்டுத்தையும் வெளிப்பக்கம் இந்த ரொம்ப அடிப்படையான சுத்து பழக சொல்லியிருக்கவங்களான்னு இதை நல்லா பழகிக்கோங்க. ரெண்டு கையால இப்படி போட்டு இப்படி கீழே இறக்கி இதையும் நல்லா பழகிக்கோங்க. ரெண்டு கையில் பயிற்சி வரணும். ஒரே நேரத்தில் டபுள் பிரெயின் இப்படி வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால ஒரு கை மட்டும் நிறுத்திக்கோங்க. ஒரு கை, அதாவது ரைட் லெஃப்ட். உங்களுக்கு சில பேருக்கு இடது கை பழக்கம், சில பேருக்கு வலது கை பழக்கம் இருக்கும். எந்த கை அதிகமா உங்க பயன்பாட்டை எழுதுறதுக்கோ விளையாட்டுல பயன்படுது அந்த கையில முதல்ல பயிற்சி செய்யுங்க. மேல 1 2 3 4 5 ரிட்டர்ன். நான் இந்த பக்கம் திரும்பி செய்யறேன், கவனிங்க. 1 2 3 1 2 3. தெளிவா புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ரெண்டு கையால ஆரம்பமே முயற்சி பண்ணாதீங்க. முகத்துல பலமான அடி, ரத்த காயம் ஏற்படுற அளவுக்கு அடி விழ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க, உங்களாலையும் ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். பொதுவா நீங்க இந்த வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க, பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இந்த மாதிரி ரெண்டு கையால சுத்துறதை நீங்க பார்த்திருப்பீங்க. இது உங்களாலையும் மிக மிக சுலபமா பண்ண முடியும். அதுக்கு அவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் அவ்வளவு நுட்பமா பண்றதுக்கான ஒரே காரணம் தொடர் பயிற்சி மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் அவங்க ஆரம்பத்துல அடிப்படையில ஒரு கத்துக்குட்டின்னு சொல்லுவாங்க தமிழ்ல சொல்லும்போது, தடுமாறி கத்துக்கிறது. இந்த மாதிரிதான் எல்லாருமே சரி, எல்லா விஷயமும் சரி. அது தொடர் பயிற்சி அவங்க என்ன பண்ணுங்க மிகப்பெரிய ஜாம்பவான்களா மாத்திருக்கும். அந்த ஆர்வமும் தொடர் பயிற்சி தான். ஏன்னா பயிற்சி எவ்வளவு கடினமாக இருக்கிறதோ வெற்றி அவ்வளவு சுலபமாக இருக்கும். உங்களுக்கு ரெண்டு கையில நான் ஏன் கொடுத்தேன்னா, ஒரு கை பழகட்டும், டபுள் பிரெயின் சொல்ற லெஃப்ட் பிரெயின் கண்ட்ரோல் வரணும் இல்லையா, அதுக்காக தான் நீங்க ஒரு கையில மட்டும் முதல்ல இத பழகுங்க. இந்த டேப் கீழே தட்டும் போது உங்க கை கொஞ்சம் இந்த பக்கம் அகலமா இருக்கட்டும். 1 2 3 பேக் 1 2 3. புரியுதுங்களா? இதை பண்ணும்போது உங்களால இது நல்லா பழகிடுச்சுன்னா இந்த தனித்தனியா நீங்க பண்றீங்க இல்லையா, இதே என்ன பண்ணலாம், ரெண்டு கையால ஒரே நேரத்துல உங்களால பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த கிராஸ் நான் இப்ப பண்ண இல்லையா, இந்த கிராஸ்க்கான பயிற்சி தான் இந்த ரொம்ப மிக மிக அடிப்படை. இதை பயிற்சி பண்ணிக்கோங்க. இந்த பயிற்சி இன்னும் சுலபமா வேணும், இன்னும் பாதுகாப்பா பயிற்சி வேணும்னா ரெண்டு நஞ்சாக்கையும் சேர்த்து பிடிச்சுக்கோங்க. கைகள் நீட்டிக்கோங்க. இந்த கைகளால இப்படி எக்ஸ், வெறும் கைகளால எக்ஸ் போடுங்க. நஞ்சாக கீழே விட வேணாம். நான் கொஞ்சம் பின்னாடி நகர்ந்து கூட உங்களுக்கு காட்டுறேன். நஞ்சாக்க நான் விடவே மாட்டேன், ரெண்டுமே பிடிச்சுன்னு இருக்கேன். ரெண்டுமே எக்ஸ்.
தெரியுதுங்களா? ஒரு கை மாத்தி பண்ணணும் அவசியம் இல்ல. ஒரே கை மேல, ரைட் மேல போகுது, லெஃப்ட் கீழே, இந்த மாதிரி நல்லா பயிற்சி பண்ணுங்க. இதை பயிற்சி செஞ்சுனே இருக்கும் போது தானா என்ன பண்ணலாம், நீங்க இப்படி செய்யறீங்க இல்லையா, இப்படி செய்யும் போது தானா லஞ்சாக்கை விட்டுட்டு இது பண்ணலாம். இது தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது தான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். சிங்கிள் லஞ்சாக்ல முதல்ல நீங்க எப்பயும் போல டேப்பிங் பண்றது இது எல்லாமே பழையபடி ஞாபகப்படுத்தி பயிற்சி பண்ணிட்டு ஷோல்டர் நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு 1 2 3 அவுட், 1 2 அப். சரிங்களா? மேல இருந்து 1, வெளியே 1, உள்ள டேப், 1 2 டேப், இன் அவுட், அப் டவுன் வந்து போனதை பார்த்துருப்பீங்க. பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நல்லதே கத்துங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.